சோஷியல் மீடியா இப்ப எல்லார் கையிலயும் வந்ததுக்கு அப்புறம் உள்ளூரை தாண்டியும் உலக அளவில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்காம சோஷியல் மீடியால பாக்குறத அப்படியே நம்புற மக்கள் தான் இப்போ அதிகம். அந்த வகையில புத்தாண்டு ஒட்டி ஒரு பிரபலமான ட்ரிக் ஒண்ணு இப்போ பரவிட்டு இருக்குது. புத்தாண்டு அன்னைக்கு நள்ளிரவுல 12 மணிக்கு திராட்சை பழத்தை டேபிளுக்கு அடியில உட்கார்ந்து சாப்பிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் அந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய ரீல்ஸா சோஷியல் மீடியாக்கள்ல வந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பெயின் நாட்டுல தான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பல காலமாவே அங்க இருக்கிற மக்கள் இதை ஃபாலோ பண்ணாங்களாம். நள்ளிரவுல ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மக்கள் 12 திராட்சைகளை கரெக்டா வச்சு டேபிள் கடையில உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிடும் பொழுது அவங்க அந்த வருஷத்துல என்னெல்லாம் நடக்கணும்னு அவங்க விஷ் பண்ணி அதை நினைச்சுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அது கண்டிப்பா அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியா முழுக்க பரவி உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும், குறிப்பா இப்போ இந்திய மக்களுமே இதை ஃபாலோ பண்ணி ரீல்ஸா போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அப்படிங்கறதாலையும் நம்ம நினைச்ச காரியம்லாம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இதை சாப்பிடுறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த வழக்கம் 1895லயே ஸ்பெயின்ல உருவாகிருக்கு. இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அப்போ ஸ்பெயின்ல இருந்த ஒரு மக்கள் அப்போ அவங்க விளைவிச்ச திராட்சை பழங்கள் அதிக லாபத்துக்கும் நிறைய விற்பனையாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த வழக்கத்தை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில பழங்களும் சில உணவு முறைகளும் அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் விளைவிக்கப்படும். அந்த சீசன்ல விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நல்ல முறையில விற்பனையாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வச்ச இந்த வழக்கம் இப்போ மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. சோசியல் மீடியால வர்றது எல்லாமே கண்மூடித்தனமா நம்பப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா வருத்தத்திற்குரியதா மாறுது. அந்த காலத்துல இருந்து இந்தியாவில நிறைய மூட பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு ஒரு தரப்பினர் சோசியல் மீடியாக்களை பேசிட்டு இருந்தாலும், ஆனா அது வெஸ்ட் கண்ட்ரிஸையோ இல்ல மத்த நாடுகளை சேர்ந்த வேற நடைமுறையாவோ இருந்தா அதை பத்தி யோசிக்காம இப்ப இருக்கிற சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ற மக்கள் அதை அப்படியே நம்புறது ஆச்சரியமாவும் வேதனைக்குரியதாவும் இருக்குது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவா இந்த மீன ராசியில வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தை ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரமா கருதுறது உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த லாட்ரி, இந்த புதையல், இந்த மாதிரி பல விஷயங்கள், சில அமானுஷமான பூஜைகள், ஆக்கப்பூர்வமான பூஜைகள், இது எல்லாமே அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகவாதிகள். அந்த அளவுக்கு மீனம் ஒரு லக்கி ராசி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, இந்த மீன ராசி அப்படின்னாலே, இந்த மீனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தண்ணி போகிற வாட்டிலே போகாது, அந்த டைரக்ஷன்லேயே மீன் வந்து நீந்திட்டு போகாது. தண்ணி இப்படி போகுதுன்னா மீன் வந்து எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் வரும், நீந்தி வரும். ஆக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க மீனராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். நீ எப்படி வேணா போகிற, நீ எவ்வளோ கஷ்டத்தில் வேணா பிறந்துரு, ஆனால் மீனத்தில் பிறக்கிற அப்படின்னா நீ பெரிய ஆளாக வந்துடுவ. வாழ்க்கையில் ஒரு ஒரு பகுதி இருக்குது பெருசாக அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க. ஆனால் மீனம் வந்து நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் முற்பகுதி சூப்பராக இருக்குன்னா பிற்பகுதி அப்படியே கொஞ்சம் டவுன்வர்ட் நோக்கி போகுது. முற்பகுதி வந்து அப்படியே ரொம்ப டவுனில் இருக்குன்னா பிற்பகுதி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டு பகுதியுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிற மீனம் நான் ரொம்ப கம்மி தான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் அந்த டியூவல் சிம்பிள் அப்படின்னு நினைக்கலாம். சரி, அப்படிப்பட்ட மீனராசி பெண்கள் வந்து பாருங்க, குழந்தையிலேருந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே மீனம் வந்து செல்ல பிள்ளைகள். தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி எல்லாருக்கும் ரொம்ப செல்ல பிள்ளைகளாக இருக்கவங்க மீனராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அதிர்ஷ்டமான ராசியாச்சுங்க. இப்போ ஒரு சிலர் கமெண்ட் போடுவீங்க, என்ன அதிர்ஷ்டம், நாங்கள் என்னத்தை அதிர்ஷ்டத்தை கண்டோம் அப்படின்னு. இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பகுதி சூப்பராக இருக்கும், ஒரு பகுதி டவுன்ஃபால் இருக்கும். ஒரு பகுதி டவுன்வர்டாகவே இருக்குது அப்படின்னா அப்லிஃப்ட்மெண்ட் கண்டிப்பாக ஆகும், சூப்பராக வரும் அப்படின்றதுல எந்த அளவு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. நான் உங்ககிட்ட உண்மையான நட்போட பழகுறேன், நீயும் என்கிட்ட உண்மையான நட்போட பழகு அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கூடயும் உண்மையாக பழகுவாங்க, எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நல்ல நட்பாக பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்க அப்படியே வந்து வளர்றாங்க, வளர்ந்து ஒரு காலேஜ் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் போன பின்னாடி லவ் வருமா? கண்டிப்பாக லவ் வரும். இல்லைங்க, காலேஜ் போகல, ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஃபீஸில் லவ் வருமா? ஒரு ஏஜுக்கு மேலே மீனத்துக்கு லவ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக லவ் வருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் லவ் வந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல. முக்கியமாக துலாம் சிம்மம் மாதிரி ராசிகளை இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக சக்ஸஸ் நோக்கி போகிறதில்ல, ஃபெயிலியர்ஸ் நோக்கி தான் போகுது. அதுக்கும் மேலே இந்த டியூவல் சிம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லவ்வில் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காதலில் மட்டும் புரியுதுங்களா, மீதி எல்லாமே ரொம்ப லக்கியான ராசி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின் போது ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன பார்த்தா பிடிக்கும்?
பையன் அழகாக இருந்தால் பிடிக்குமா? இல்லை. பையன் அறிவாளியாக இருந்தால் பிடிக்குமா? இல்லை. பையன் புத்திசாலியாக இருந்தால் பிடிக்குமா? இல்லை. பையன் நல்ல ஸ்டேட்டஸில் இருந்தால் பிடிக்குமா? இல்லை. பையனுக்கு நிறைய ஈகை குணம் இருந்தால் பிடிக்குமா? இல்லை. அப்போ என்னதாங்க பிடிக்கும்? இது அத்தனையும் வேணும். ஏன்னா நான் குரு தான் என்னோட ராசி அதிபன். அதுக்கும் மேலே சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. அப்போ எனக்கு எல்லாமே வேணும். பேசிக்காக நான் பார்த்த உடனே பிடிக்குது அப்படின்னா, எனக்கு பார்த்த உடனே அவனோட பார்க்கும்போது ஏதோ எனக்கு மனசுக்குள்ளே சொல்லணும். இந்த பையன் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து மனசு வந்து லைக்குது அவனை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அவன் மேலே என் மனசு ஈர்க்கப்படுது. அவனோட ஒரு புத்திசாலித்தனம், அவனோட பிஹேவியர், அவனோட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்கள் இதெல்லாம் என் மனசு லைக்குது. அதனால் எனக்கு அவனை பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. நான் ஒன்றும் பார்க்குறதில்ல. எனக்கு பார்த்த உடனே தோணணும். ஹீ இஸ் மை மேன் அப்படின்னு தோணணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எனக்கு பிடிக்கும். பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்? டைரெக்டாக போய் லவ்வை சொல்லுவேனா, இல்லை அப்சர்வ் பண்ணுவேன்னா? கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். டைம் எடுத்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் இவன் கிட்ட இருக்கா அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா குணங்களும் இருக்குது அப்படின்னா நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? எனக்கு பொதுவாக சுக்கிரன் உச்சம் அப்படின் போது அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், லவ்வபிளாக இருக்கணும், ரொமான்டிக்காக இருக்கணும், நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், அவனோட குணாதிசயங்கள் நல்லதாக இருக்கணும். இப்படி நிறைய விஷயம் நான் யோசிக்கும் போது இவ்வளோ விஷயமும் ஒரு பையன்கிட்ட கிடைக்கிறது சாதாரணமான விஷயமா? அப்படி இவ்வளோ விஷயமும் ஒரு பையன்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பையன் லவ் பண்ணாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பிள்ளை அப்படின்றது வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆல்ரெடி ஒரு பிள்ளை இருந்து பிரேக்கப் ஆகியிருந்தா கூட பரவாயில்லை. எனக்கு நீ வந்து லவ்வே பண்ணாமல் நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. நீ லவ் பண்ணி பிரேக்கப் ஆகியிருந்தா கூட பரவாயில்ல. உன்னை மிஸ் பண்ண பிள்ளை முட்டாள்தனமான பிள்ளை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இவங்களோட லைஃப் தியாகத்தை நோக்கியும் உண்மையான அன்பு தியாகத்தை நோக்கியும் போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காஷியஸ்னஸ் தேவை. ஏன்னா வந்து இது வந்து கருத்து வேறுபாடு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸை இவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியாது. அதாவது பார்ட்னர்ஸால் இவங்க யார் அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்களோட நிறைய நல்ல குணங்களை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். குரு ராசி அதிபன் அப்படின்றதுனால இங்கே இன்பில்ட்டாகவே உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். நிறைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்றது இருக்கும். நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதுக்கும் மேலே கம்ஃபர்ட்டாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய டூர் போகிறது பிடிக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு வெள்ளம் அப்படின்னா 4 பேர் வந்து காசு கொடுப்பாங்க தெரியுங்களா? புயல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுப்பாங்க. இந்த யூனிசெஃப், இந்த வந்து முதியோர் இல்லம், தன்னோட பர்த்டேவை முதியோர் இல்லத்தில் செலிப்ரேட் பண்ணுறது, தன்னுடைய திருமண நாளை ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் செலிப்ரேட் பண்ணுறது, அனாதை இல்லத்தில் போயிட்டு அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது, அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா அனாதை இல்லத்துக்கு போய் டொனேஷன் பண்ணுறது, யூனிசெஃப் மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் மீன ராசியாக இருப்பாங்க. இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், சேரிட்டி. மற்றவங்களுக்கு உதவுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட மொத்தம் எவ்வளோ காசு இருந்தாலும் நான் ஸ்விஸ் பேங்க்கில் போட்டு வைக்கணும், அங்கே போட்டு வைக்கணும், இங்கே போட்டு வைக்கணும், பினாமி பேரில் போட்டு வைக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் என்ன தொழிலில் இருக்கேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ இப்படி ஒரு பர்சனாலிட்டிஸ் இவங்களோட கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, வேர்ல்டு வைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த தொழில் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும், மாற்றம் ஒன்றே மாறாதது, புதிய புதிய யுக்திகளை கையாளுறது, பிஸ்னஸில் பெரிய லெவலில் கொடி கட்டி பறக்கிறது, இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பாஸாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீனராசி ஒரு லேடி ஒரு கன்சர்னில் வந்து ஒரு பாஸ். நான் என்னோட சுயஸ்தாபனம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 500 பேர் வேலை செய்கிறாங்க, என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க, என்கிட்ட 20 பேர் வேலை செய்கிறாங்கய்யா. அவங்களெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன்? டாமினேட் பண்ணி, அதிகாரம் பண்ணி, ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு ஃபயர் பண்ணுவேன். அதெல்லாம் கிடையாது. ஒரு பிள்ளை மீனான்னு ஒரு பிள்ளை அவங்ககிட்ட வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அவள் வேலையே செய்ய மாட்டா. அவள் பெரிய மக்கா இருந்தால் கூட, ஒன்றும் ஏமாத்திரத்தில் இருந்தால் கூட 4 பேர் முன்னாடி சொல்லுவாங்க, மீனா வந்து எனக்கு ஸ்டாஃபாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? ஐம் ரியலி லக்கி. பிகாஸ் என்னை பார்த்து பார்த்து கவனிப்பா. டீ வேணுமா, காஃபி வேணுமா அப்படின்னு கவனிப்பா. அதே மாதிரி வேலையெல்லாம் நான் ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக செஞ்சுடுவா. இதை ஒரு முறை சொன்னால் பரவாயில்லைங்க, 100 முறை சொல்லும்போது அவள் என்ன பண்ணுவான்? ஐயோ, நம்ம முதலாளி அம்மா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, அதனால் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுடுவா. ஸோ ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மீனத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம்.